வந்தேன். இங்கே வந்து எட்டி பார்த்துட்டு நாயை காணலையேனே. நாய் அதான் உடனே கேட்டேன். நாயை காங்கலை. சாயங்காலம் வந்து நான் சோறு கொடுத்தோம்ல. நாய் வந்ததோ சோறு கொடுத்தோம்ல இருக்கு. பிறகு எப்படி இதாச்சு? அதுக்கு இப்போ நான் 2-3 நாளும் பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டேன். அது குதிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அந்த ஊக்கம் இல்லை பழைய மாதிரி. அதை நினச்சிட்டு இவன் எங்கேயும் போயிடுவா. அதான் என் தரவை சொல்லுதாம்ல, இவ்வளோ என்ன நம்மனா பட்னி தான், நம்ம உழைச்சி திங்கணும். 3 மாதம் ஆகுது. இப்போ அது குதிக்க முடியலை. இங்கே கதவை திறந்தா பூட்ட முடியலை. நேற்று வந்தது என் மாவன் ஒரு வத்தல் வாங்கி கொடுத்தா, அதை சோத்தை பிணைஞ்சி வச்சு போச்சு. பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். நேற்று குதிச்சு வரல பத்தியாடா, ஜிம்மின்னு குதிச்சு வரல பத்தியா? நான் சொல்லு ஏனே ஜிம்மினா எப்படி குதிச்சுட்டு வரேன் நான் யூடியூப் எடுக்கல. சரி அது கோவம் என்னை விட்டுட்டு போயிட்டாடே. நம்ம பிள்ளை இருக்கு, பாசமான பிள்ளைய 2 மாதம் விட்டுட்டு போனால் கோவம். அது மூஞ்சியே செத்துட்டு இவன்டே ஏற முடியுது. நான் கூப்பிட்டோம்ல, சிம்மி அப்படின்னோம்ல, சிம்மின்னு சொல்ல மாட்டேன். சும்மானா வருமா அது? நீனாவது பிஸ்கட் வாங்கி போட்டா, இவன் ஒன்றும் வாங்கலை. இப்போ அதுக்கு தெரிஞ்சிட்டு டெய்லி பார்த்துருக்கோம். 2 மாதம் விட்டுட்டா பிள்ளைகிட்ட போயிட்டாட, நம்மளை மறந்துட்டாளேன்னு வர முடியும். அதெல்லாம் ஜிம்மின்னு எப்படி குதிச்சுட்டு வரேன்னு பார்த்தேன். நேரு கோவப்பட்டு ஜிம்மிங்க கொஞ்சம் வாழாடிச்சு. மூஞ்சி எப்படி விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாலே 2 மாதம் எங்கே போனேன். அட்டை நம்ம சொன்னா புரியுமா? சோத்தை கொடுத்தேன், கூட குதிச்சு வர முடியுது. அங்கே பூட்டி போட்டு போயிட்டோம்னா கோவமாக இருக்கும். அது இல்லை கிடக்குமா? பூட்டி போட்டு போயிட்டான்னா அவ்வளோ ஜாமான் கிடக்கு. அது அவ்வளோ கோவம். அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும்ல. வீட்டை நம்ம போய் படுப்போமே, பூட்டி போட்டு போயிட்டான்னா கவலையாக இருக்கும் இல்லையா? இப்போ என் பிள்ளை இருக்குது, என் மகன் இருக்குது, கதவை பூட்டி போட்டு போனோம்னா கோவம் வராது? அதே தான் கோவம் அதுக்கு. அதுவும் காரியம் வருது. இனிமேல் நம்ம குச்சி போனால் புண்ணியம் இல்லை. பெரமண்டுக்கு பற்றியா எவ்வளோ காரியம். இந்த திறந்து போட்டால் வந்திருக்கும், அது போய் வரும். பார்த்துது பூட்டி போட்டு போயிட்டா நம்ம எதுக்கு வரணும்? அதுவும் காரியம் தான். ஆனால் அது இருக்க போயிட்டா ஒருத்தன் கலவாங்க வரல. உனக்கு தெரியுமா அது? நீ விடிய விடிய வீட்டை காவலை காக்க முடியுமா? ஏன்னா அது வெளியே வெளியே சுற்றிட்டு இருந்திருக்கும்னே. இல்லை அது வந்து அப்பப்போ வருது. அங்கே பேர் என் வீட்டிலே கடந்துச்சின்னு வச்சுக்கோ, கொண்டுருவான் இவனும். அது வந்து ஆனால் நன்றி உள்ளது. ராத்திரி வரும் சுற்றி பார்க்கும், இல்லை வந்துட்டாளா இல்லையா. அதான் வரல இவனும். கேளு அல்லது இப்படி கதவை திறந்தோடனே அவனும் உடைக்காம இருப்பான், ஜாமான இழுத்து போகாமல் இருப்பான். சும்மா சொல்லாத. நாயி கேளு, நாயி நான் பூட்டி போட்டேன், கோவம் வந்து வெளியில் படுக்க முடியுமா? பூட்டி போட்டேன்னா அதில் ஜாமான் கிடக்கு, அதுக்கு சொல்ல வேண்டா தெரியாது. இன்னொன்று 2 மாதம் போயிட்டேன் கோவம். நேற்று வந்தது மூஞ்சி செத்துட்டு. மூஞ்சி சின்ன அப்படி குதிச்சு வரும். நான் யூடியூப்பில் போனாலும் குதிச்சு வரும். மூஞ்சியை பார்த்தா செத்துட்டு. சோத்தை கொடுத்தேன் நினச்சிருக்கோம், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாலே நான் நினச்ச முடியும். ஜாமான போட்டு போக முடியுமா? அது கோவம். சரி இது இங்கே இருந்தோம்னா, இங்கே வேறு இங்கே இருந்தோம்னா எனக்கு கொண்டிருப்பான். அது சுற்றிட்டு இங்கே வருதுல்ல காவலுக்கு. ராத்திரி இங்கே வந்து படுக்க போய் தான் எனக்கு வரல. இல்லை வெளியிலே கிடக்கும். வெளியில் கிடக்காம இருக்குன்னு பார்த்தியா? நாய் நன்றி உள்ளது, மனுஷனுக்கு நன்றி கிடையாது. நாய் சும்மா நினைக்கியோ டெய்லி நான் வந்திருக்கேனான்னு பார்க்க வரும். அப்போ ஒருத்தன் பார்க்கான்னு வச்சுக்கேன். திடீர்னு அந்த நாயை பார்த்தா பயம் இருக்குமா இல்லையா? அது எப்போ வருதுன்னு தெரியாது. இங்கே இருந்துச்சுன்னா எவனும் அடித்து கொண்டுருவான் சோத்தை வச்சு.